ஹலோ ஆல், வெல்கம் டு KM Arts World. இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற மெட்டீரியல் வச்சு நீங்கள் ஒரு ப்ரோச்சஸ் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். இது நெட் கிளாத், என்கிட்ட இருந்த பழைய நெட் கிளாத் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சஸில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இது பண்ணிக்கிறேன். இதை அப்படியே முக்கோணமாக, அதாவது ரெக்டாங்கிளாக ஒரு சமோசாவை எப்படி மடிப்போம் அது மாதிரி மடிச்சுட்டு இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு சாதாரணமாக உங்கள் வீட்டில் நூல் பட்டன்லாம் தைக்கிறதுக்கு ஊசி நூல் வச்சுருப்பீங்க இல்லையா, அதே ஊசி நூலில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ப்ரோச்சஸை உங்கள் குழந்தைங்களோட ஃப்ராகு, அதுக்கப்புறம் உங்களோட ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதை வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பூவோட ஒரு இதழ் மாதிரி இருக்குது, ஒரு ஃபெதர் மாதிரி, ஒரு பெடல்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி 5 to 6 பீசஸ் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு ஃப்ளார் கிடைக்கும். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி அதை ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே ஊசி நூலில் நீங்கள் மல்டிபிள் பீசஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் எப்படி ஈஸியாக பண்ணுங்கிறத இப்போ சொல்கிற பாருங்க. ஃபுல்லாக இதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ பீசஸ் வேணுமோ அவ்வளோ பீசஸை அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ இதை வந்து திரும்பவும் சுருக்கிறேன். ஓகேவா? இதை வந்து கொஞ்சம் சரிச்சு விட்டுக்கோங்க. என்னோட 3வது பீஸ் எடுத்துட்டேன். 3வது பீஸையும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுறேன். ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதே நூல் எடுத்துக்கோங்க, அதே கலர் நூல், சாதாரண ஸ்விங் த்ரெட்டு தான், அதே கலர்ல எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட குழந்தைங்களோட ஃப்ராகு அப்படி இல்லைன்னா உங்களோட குர்த்தா அதிலெல்லாம் ட்ரெஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக ஒன்று சிங்கிளாக ஃபஸ்ட்டில் பண்ணி வச்சோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 5 பீசஸில் வீட்டில் இருக்கிற பழைய கிளாத்தில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். நெட் கிளாத்துன்னு இல்லை, நீங்கள் பழைய துணியில் கூட இந்த இதை ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. ஃபுல்லாக அவங்களே வராத அளவுக்கு ஸ்டிச் பண்ணி நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் சேர்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு அசிங்கமாக கொஞ்சம் தெரியும். ஏன்னா ஒரு கும்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும் மொத்தமாக சேர்ந்து. அதை வந்து மறைக்கிறதுக்காக OHP ஷீட் இருக்குது. அந்த OHP ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு, ஸ்டோன்ஸு இதெல்லாம் வச்சு, இல்லை நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி எதுவுமே பண்ணல, அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா கூட உங்ககிட்ட பழைய பாசி இல்லைன்னா ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து கூட இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ க்ளூ போட்டோம், க்ளூ போட்டு நடுவில் இதை வச்சுட்டோம். இதில் ஹேங்கிங் மாதிரி பண்ணால் இன்னுமே இது கிராண்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். நீங்கள் ப்ரோச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மேலே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரோச்சஸ் படிக்கிறதுக்கு டெய்லரிங்கோ ஆரியோ தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இது வெறும் தனி எம்ப்ராய்டரி தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூட ப்ரோச்சஸ் மட்டும் கற்றுட்டு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எல்லாம் ஹேங்கிங் ரெடி பண்ணுறேன். கோர்த்துக்கோங்க. கீழே வரைக்கும் இழுத்து விட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். டைட் ஆயிரும் பாருங்க. இதில் அப்படியே நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு 3 ஹேங்கிங் இல்லை 4 பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே கிராண்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேங்கிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது திரும்பவும் ஒரு தடவை. த்ரெட்டை எடுத்துட்டிங்களா, அந்த த்ரெட்டில் இது வந்து லாங் டியூப் பீடு, அந்த டியூப் பீடு இதுக்கப்புறமா ஒரு ஹேங்கிங் வந்து கொஞ்சம் நீளமாக இதை விட இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து 3 mm கோல்டன் பீடு, திரும்ப லாங் டியூப் பீடு, ஒரு டேப்லெட் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பீட்லாம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் இதே எம்டியாக ஒரு ஃப்ளார் மட்டும் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கிராண்டாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண பேப்பரோ கிளாத்தோ எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ணிவிட்டு இதில் க்ளூ போட்டுக்கலாம். இது ஃபேப்ரிக் கம்.
இதை எடுத்து பின்னாடி அப்படியே ஒட்டிக்கலாம். ஓகேயா? இந்த இடத்துல க்ளூ போட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ்ல ஒட்டிக்கலாம். அவ்வளவுதான், உங்களுக்கான ப்ரோச்சஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.